வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஷேர்ஸ் கன்சிடர் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக அந்த வீடியோ போய் பாருங்கள். இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் கிரியேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து பயங்கர ரேலி எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் மேலே இருந்த ஃபியருமே கொஞ்சம் விழுந்த ரீசன்னால. ஸோ மார்க்கெட் ஓவரால் புல்லிஷ். ஸோ மார்க்கெட்டோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட பாயிண்ட்டு நிஃப்டி 171 பாயிண்ட் அப்பு, சென்செக்ஸ் வந்து 546 பாயிண்ட் கிட்ட அப்பு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து 24,347 ரூபாய் தாண்டி போயிருச்சு. ஸோ இது வந்து ஓவரால் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுது இன்னைக்கான நாளில். எஃப்ஐஎஸ் மட்டும் இன்னைக்கான நாளில் 312 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. வேறஸ் டிஏஎஸ் வந்து 1784 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 2.25 அப்பு, ஹெல்த் கேர் 2, நிஃப்டி ஃபார்மா 1.92, நிஃப்டி 100 வந்து 0.61, பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டு, மைக்ரோ கேப் வந்து 0.31. ஏன் ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ கேப் பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஓவரால் பிக்கஸ்ட் நியூஸ் ஆஃப் டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமி அண்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஐஎம்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மான்சூன், அதாவது ரெயின்ஃபால் வந்து 94% பிலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜூன்லேயே 40% பிலோ நார்மல் தான் இருக்குது. இதுதான் 5th கன்சிக்யூட்டிவ் ட்ரையஸ்ட் சின்ஸ் 1901. இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா, மழை ஒழுங்காக பெய்யவில்லை என்றால் எஃப்எம்சிஜி, டூ வீலர், டிராக்டர் அண்ட் அக்ரியோட இன்புட்ஸோட காஸ்ட் வந்து கண்ணாப்பின்னான்னு இன்க்ரீஸ் ஆயிரும். அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஸ்டாக்ஸ் அடி வாங்கும், குறிப்பாக எஃப்எம்சிஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பிளான் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ இன்ஃப்ளேஷனை 5.25 கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சிபிஐ ப்ரொஜெக்டட் வேல்யூ வந்து 4.67. ஸோ இது மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஆல்ரெடி 682 பில்லியன் டாலர் கிட்ட வந்துருச்சு. க்ரூட் ஆயில் இப்போ கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்கு. அது மேபி ஒரு நல்ல இண்டிகேட்டிவாக தெரியுது இந்தியாவுக்கு. புதுசாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரவில்லை என்றால் ருப்பி வந்து கீழே விழுந்து விடும். 94 கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்த ருப்பி வந்து இன்னைக்கு 95 கிட்ட வந்துருச்சு. ஸோ பட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி விற்றுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது ஜூன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ரஃபாக 49,340 கோடி கிட்ட விற்றுட்டு வெளியே போயிட்டான். அண்ட் இன்னைக்கான நாளில் மட்டுமே 312 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரீட்டைல் பிளேயர்ஸும் அதுக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து மார்க்கெட்டை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்தியா யூஎஸ்க்கு நடுவில் டேரிஃப் வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதில் ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். 25% இயர்லியாக இருந்த டேரிஃபை கட் பண்ணி 18% கிட்ட வச்சுருக்காங்க. இது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. பட் ட்ரம்ப்பை நம்புவது வந்து கடினமான விஷயம். எப்போ பல்ட்டி அடிப்பாருன்னு தெரியாது. குளோபல் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரானுக்குள்ள டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து சீஸ்ஃபயர் வந்து எப்படி பண்ண போகிறது அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சுப்ரீம் லீடர் யூஎஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்கு அப்புறம் இப்போ இருக்கிற நாளில் வந்து கொஞ்சம் தோஹா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டைரக்டான நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கூடிய விரைவில் திறந்துருவாங்கன்னு தெரிஞ்சவானே க்ரூட் ஆயில் மறுபடியும் 68 ரூபாய் கிட்ட போயிருச்சு. ஸோ யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து ரேட்டைக்கு வந்து ஓவரால் இந்தியாவோட மொமெண்டம் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ போகிற போக்க பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஎஸ்ல வர்றதுக்கான இண்டிகேட்டிவ் தெரியுது. அதனால தான் இன்னைக்கான நாளில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி கண்ணாப்பண்ணான்னு ஏற்றிருக்காங்க. ஸோ பட் நமக்கு இன்னும் பார்த்தா தான் தெரியும் யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்துட்டு. ஜென்ரலாக யூஎஸில் வந்து நிறைய ஐடி சர்வீசஸை இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் வாங்குறதுனால யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கரண்ட்டாக யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து க்ரோத்தை காட்டுது. அதனால நமக்கு நல்லா பாசிட்டிவாக அமையும் என்ற நோக்கிலே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக விழுந்ததுனால ஜெட் ஃபியூலோட ப்ரைஸுமே கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஜெட் ஃபியூல் ப்ரைஸில் வந்து ஒரு 5 ரூபாய் பெர் லிட்டர் கிட்ட குறைஞ்சிருக்கு. இதனால் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட ரிப்பல்ட் வந்து வெறும் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு, பெயிண்ட்டு, கெமிக்கல் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லையுமே நமக்கு தெரியும். கார்ப்பரேட் அண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும்
ஹெச்எல் டெக் வந்து ஆல்மோஸ்ட் 1.14 பில்லியனுக்கான ஏஐடியில் தன் கைவசம் படுத்தியிருக்காங்க. இது வந்து ஹெச்ஏலுக்கு ஓவரால் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2026 2031 வரைக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கான்ட்ராக்ட் வந்து யூரோப்பியனோட ஃபார்ச்சூன் குளோபல் 50 கிளைண்ட் கிட்ட இருந்து இருக்குது. ஸோ ஏஐ மானிட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியனோட ஐடி எல்லாத்தையுமே, இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹெச்எல் டெக்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இது எல்லாமே இந்த மொமெண்டமில் பாசிட்டிவாக இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 11.5 பில்லியனுக்கான அலுமினியம் ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஒடிசால சைன் அப் பண்ணியிருக்காங்க. இது அதானி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. 4 MMTPA, ஸோ அதாவது 4 மெட்ரிக் டன்னுக்கான ரெஃபைனரியும் 2 டன்ஸ்க்கான ரெஃபைனரியும் ஸ்மெல்டரும் டவுன் ஸ்ட்ரீமும் போட போகிறதா பிளானு. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொன்னால் 2 பிக் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 50% அதுவும் ஜாயிண்ட் வெஞ்சரில். ஸோ இன்டர்நேஷ்னல் ஐஹெச்சி குரூப்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்லேருந்து பண்ணுறாங்க. லாங் டேர்முக்கு இது இந்த ஸ்டாக்குக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸு, டிமார்ட்டு அண்ட் ஹவுஸ் ஹோல்டிங் ஃபினான்சர் Q1ஓட சீட்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட நியூ லோன்ஸ் பெட்டராக இருக்குது. குறிப்பாக பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 20% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அண்ட் ஏயுஎம்மும் 24% கிட்ட இருக்குது. ஓவரால் 5.46 lakhs crore கிட்ட இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 19,500 crores கிட்ட கொடுத்துருக்காங்க. லோன் ஜாஸ்தி ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். டிமார்ட்டோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 15.1% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 18,343 கோடி. ஸோ ஓவரால் இது போக பிஎன்பி, யூனியன் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் பிஸ்னஸ் க்ரோத் கொடுத்துருக்காங்க. எம்என்டம் ஃபினான்ஷியலோட கைடன்ஸும் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கைடன்ஸ் 21% க்ரோத்தை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்டரில் உள்ள ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ சொன்ன ஸ்டாக் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கபாலும் குதிச்சிட வேண்டாம், வேல்யூவேஷன் செக் பண்ணி பார்த்துட்டே போங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் JLR அடி மேல் அடி வாங்கி கொண்டே இருக்கிறது. JLRோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 2027 சேல்ஸ் வந்து 9.2% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஓவரால் ஹோல் சேல்ஸ் விழுந்திருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 15.3% கிட்ட விழுந்திருக்கு. ஹை மார்ஜின் ஆன ரேஞ்ச் ரோவர் அண்ட் டிஃபெண்டர் மாடல் எல்லாமே கொஞ்சம் மார்க்கெட்டில் நல்ல பிக்சர் எடுத்திருந்தாலும் இன்னும் மொமெண்டம் கேட்ச் பண்ணவில்லை என்றே அர்த்தம். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது JLR பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணணும். மேரிக்கோ ஒரு சிக்னலில் ஸ்ட்ராங் வால்யூம் வந்து சிக்னல் இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நிறைய டொமஸ்டிக் வால்யூம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மேரிக்கோக்கு இருக்குது. அண்ட் ஜிஎஸ்டி ரிலீஃப் வந்து எல்ஜி இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்ஜி இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து ஆல்ரெடி எல்ஜி இந்தியா மேலே 116 கோடி கிட்ட டிமாண்ட் வச்சுருந்தாங்க, ஜிஎஸ்டி நீ ஒழுங்காக கட்டலைன்னு சொல்லிட்டு. எல்ஜி இந்தியா அதை போராடி கிளீனான புக்கில் இருக்கோம் என்று நிரூபித்து விட்டார்கள். ஸ்டெர்லைட் டெக் பொறுத்த வரைக்கும் 1500 கோடி கிட்ட ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது ஃப்ரம் மார்க்யூ இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மீன்வைல் அவங்களோட டெமிசாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்டிகுலர் ஸ்டேக் ஹோல்டர் இருக்காரு. அவர் வந்து 2.6% ஸ்டேக் ஹோல்டரை வித்துட்டு வெளியே போகிறாரு. எங்கே இருந்துன்னா பாலிசி பசார் ஃபின்டெக் சர்வீஸில் இருந்து. ஸோ பாலிசி பசார் ஃபின்டெக் சர்வீஸை வந்து நீங்கள் இப்போ முத்து நோக்க வேண்டிய விஷயம், முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் ஒருத்தர் 2.6% ஸ்டேக்கை வித்துட்டு போகிறாரு. வேற ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை நம்பி ஃப்ரெஷ்ஷான இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதுக்குன்னு சொல்லிட்டு இது கெட்டது இது நல்லதுன்னு சொல்ல வரல. வேல்யூவேஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கன்சிடர் பண்ண முடியும். கமோடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டு வந்து 13,181 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 2,45,000 ரூபாய். சில்வர்லாம் 2,10,000 வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. 2,45,000 அப்பப்போ போயிட்டு வருது சைக்கிளிக்காக. வாங்கிட்டு விற்றீங்கன்னா கூட ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு ஆன்லைன்லேயே விற்றுருங்க, அதுதான் நல்லது. எப்படி சில்வர் ஆன்லைன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா சில்வர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் எந்த ஆப்பையும் ப்ரொமோட் பண்ண விரும்பலை. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 68 ரூபா கிட்ட வந்துருச்சு. பட் இந்தியா ருபி பொறுத்த வரைக்கும் வீக் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு 95.15.
ஓவரால் இப்படி தான் மார்க்கெட் இருக்குது. டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேங்கிங் செக்டர் இன்னைக்கு தர்மடி ஃப்ளாட்டு. அதில் சவுத் இந்தியன் பேங்க்கு, கொட்டாக் மகேந்திரா பேங்க்கு, ஆக்சிஸ், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். வாட்ச் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ்னா எஸ்சிஎல் டெக்னாலஜி, பஜாஜ் ஃபின்சர்வ், அதானி என்டர்பிரைசஸ். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மேரிகேப், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸ்மால் அண்ட் எமர்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, டிட்டாகரு, பிஎல்எஸ் இ சர்வீசஸ். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கினா கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பற்றி.